அணுகுனோரை உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னுடைய சாட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 14-15 வயது இருக்கும். அப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு 64 வயது ஆகிறது. பிரைஸ் காட். அந்த 15 வயசுல ஆண்டோடைய வார்த்தை எடுத்து உற்சாகமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார். அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 பிரசங்கம் செய்வேன். உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க செய்வேன். அன்றைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது டவுசர் போட்டு தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவதற்கு மட்டும் வேஷ்டி கட்டி விட்டு செல்வேன். அப்பொழுது ஒரு சண்டே 3, அதாவது ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சஸில் காலையில் ஒரு சில இடங்களில் ஆராதனை இருக்கும், மத்தியானம் ஒரு இடத்தில் இருக்கும், சாயங்காலம் சிலவழில் ஆலயத்தில் கூட்டங்கள் வைத்திருப்பார்கள். ஸோ அப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அந்த 15 வயசில் ரொம்ப ஓடோடி பிரசங்கித்தேன். ரொம்ப வேகமாய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல ஆர்வம் காட்டினேன். ஒரு முறை ஒரு ஆலயத்தில், அதாவது திசையனுடைய பக்கத்தில் மடத்தஞ்சமாடு என்று சொல்லக்கூடிய ஒரு சிஎஸ்ஐ சர்ச், அங்கே நான் ஒரு முறை பிரசங்கித்தேன். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு கால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தீவிரமாய் 3/4 மணி நேரம் பேசினேன். ஆனால் அந்த வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாக்கப்பட்டவர் பின்னால் வந்து எனக்கு சாட்சி சொன்னார். நீங்க அன்றைக்கு அந்த ஆலயத்தில் இந்த வசனத்தை பிரசங்கித்தீர்கள், அன்றைக்கு இரவு என்னால் தூங்க முடியல. இந்த சின்ன வயதில் இந்த வார்த்தையின் மூலம் பிரசங்கி அந்த வார்த்தையை கேட்டபோது நான் அன்றைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்கு அழைத்தேன். இப்பொழுது நான் ஊழியக்காரனா இருக்கேன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து என்னை சந்தித்து சொன்னதை பார்க்கிறேன். அல்லேலூயா. சோ சின்ன வயதிலே கர்த்தர் என்னை பிடித்தார். பிடித்த தேவன் இதுவரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. இனி என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அப்பொழுது நான் சிறுவனாய் அவிதமான ஊழியம் செய்யக்கூடிய நாட்கள்ல என் காது கேட்க ஒரு சகோதரன் சொன்னார், தவளை தண்ணீர் வரைக்கும் ஓடும், ஸ்தோத்திரம், ஓனாய் வேலி வரைக்கும் ஓடும், டானியல் இப்பொழுது ஓட ஆரம்பித்திருக்கிறான், எதுவரைக்கும் ஓடுவான் பார்க்கலாம் என்று அவர் என்னை ஏளனம் பண்ணத்தக்க நிலையில் அவிதமான வார்த்தையை சொன்னார். பட் நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. அல்லேலூயா. சோ கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு நாள் சவுல் என்ற வாலிபன் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு கர்த்தருடைய ஜனத்தை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வந்து ஜெயிலில் அடைக்கணும் என்று சொல்லி துன்புறுத்துவதற்காக சென்ற வழியிலே கர்த்தர் அவனை பிடித்தார். அல்லேலூயா. அவன் தேவ ஜனத்தை பிடிக்க சென்றான். பிடிக்க சென்ற அவனை the Lord himself catched him on the way to Damascus. டமாஸ்கஸுக்கு செல்லக்கூடிய வழியில கர்த்தர் அவனை பிடித்தார். அந்த சவுல் என்ற பவுல் சாட்சி சொல்லுகையில் 2 தீமோத்தேயுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்கையில், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், நீரோவுக்கு முன்பாக முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லோரும் என்ன செய்து விட்டாங்க, என்ன செய்தாங்க, கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் கூட வாசிங்க, 16ஆம் வசனம்.
பாருங்கள், no one stood with me. ஒருவர் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் all had forsaken me. எல்லாரும் என்ன செய்தாங்க? பவுலுக்கு நண்பர்கள் கொஞ்சம் பேரா இருந்திருப்பார்கள். பவுல் ஒரு பிரபலமான தேவ ஊழியம் செய்தவர். இப்போ நீரோவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், முந்தின வசனத்திலே அலெக்சாந்தர் ஆகி அவன் கண்ணனாகி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை, என்ன தீமை என்று குறிப்பிடவில்லை. என்ன சொல்லுகிறார் சொன்னால், இந்த கண்ணனாகி அலெக்சாந்தர் இந்த பவுலை பற்றி ரோமருக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறான் என்ற பொய்யான தகவல்களை நீரோ மன்னனுக்கு தெரிவித்திருக்கலாம். அவன் செல்லக்கூடிய எல்லா இடங்களில் ரோமருக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறான் என்ற ஒரு பேட் இம்ப்ரெஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை அவனுக்கு கொடுத்ததின் பலனாக நீரோ மன்னன் ஒரு பொல்லாத துன்மார்க்கமான மன்னன், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை தீயிட்டு எரித்தவன். அவன் பவுலை அழைக்கையில், பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல, பவுல் நேர்மையானவர், நல்லவர் என்று இவரை குறித்து சாட்சி சொல்ல சிலர் வருவார்கள் என்று பவுல் எதிர்பார்த்தார். ஆனா எல்லாரும் நீரோவுக்கு பயந்து ஒருவர் கூட என்ன செய்யல வரவில்லை. எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக எல்லாரும் மறந்த அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், the Lord stood by me and strengthened me. எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் என் அருகில் இருந்து என்ன செய்தாரு? பலப்படுத்தினாரே. அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார், so I was delivered out of the mouth of the lion. நான் சிங்கத்தின் வாயில் இருந்து என்ன செய்யப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். அந்த சிங்கம் எழுத்தின்படியான சிங்கம் அல்ல, இந்த நீரோ மன்னனுடைய சதி திட்டத்துக்கு நான் காக்கப்பட்டேன் என்று குறிப்பாக சொல்வதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் எப்பொழுதெல்லாம் துன்பத்தை சந்தித்தார், whenever he faced trouble, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை சந்தித்தாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் வந்து ராத்திரி சொல்வாரு, பவுல் என்ன செய்யாத, உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. அல்லேலூயா. பவுலை கொலை செய்கிற வரைக்கும் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று ஒரு சமயத்தில் 40 பேர் பொருத்தனை பண்ணினார்கள். அவனை கொல்லாமல் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம். இந்த தகவல் பவுலுடைய சகோதரியின் மகன் மூலம் பவுலுக்கு தெரிய வந்தது. அப்போ பவுல் வேற எங்கேயும் ஓடக்கூடிய ஜெயிலில் இருக்கிறார், செசரியா ஜெயிலில் இருக்கிறார். அப்பொழுது யூத அதிகாரிகள் அந்த சேனாதிபதி இடத்திலே போய் பவுலை விசாரிப்பதற்கு வெளியே கொண்டு வரும்படி பேசுங்கள் பேசுகையில், அந்த போர் வீரர்களோடு கொண்டு வருகையில் நாங்கள் வழியில மறைந்திருந்து பவுலை என்ன செய்கிறோம், கொண்டு போடுவோம் என்று திட்டம் தீட்டி இருந்தார்கள். அல்லேலூயா. இது பவுலுக்கு சகோதரி மகன் சொல்றான், 40 பேர். அப்ப அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பயம் உண்டாகும். அந்த ராத்திரி பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. நீங்க அத அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே பவுல் அருகே நின்று, பவுலே திடன்கொள், அந்த ராத்திரியிலே, அல்லேலூயா, at that night God appeared unto Paul in a vision, in a dream. என்ன சொல்றாரு? ஓ Paul, fear not. என்ன செய்யற? I am with you, I will not cast off you. உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியில் என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். இக்கட்டு நேரம் வந்த போதெல்லாம் கர்த்தர் அபிதமாய் அவனை சந்தித்து சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் யாரை பிடித்தாரோ அவர்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டாரே, கைவிட மாட்டார். நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு போதித்த இந்த வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் என்னென்றைக்கும் தாம் கைபிடித்த மக்களை கைவிட மாட்டார். தேவரீர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கைபிடித்தது போல எங்கள் பாவத்தை நிந்தையை புரட்டி போட்டு எங்கள் ரட்சிப்பினால எங்கள் கரங்களை பிடித்த ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாமல் காத்து வருகிற தேவன் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவரீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும், நடக்க வேண்டிய பாதையில் வழி நடத்தும், ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். உம்முடைய கரம் எந்த எல்லைக்கும் நீள முடியும். ஒவ்வொருவரையும் நினைத்தருளி ஒவ்வொருடைய தேவையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை அவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.